நீங்க ஓட்டு போடும் பொழுது டிவிகேக்கோ இல்ல டிஎம்கேக்கோ இல்ல மற்ற அதர் கட்சிகளுக்கோ ஓட்டு போடணும்னு போயிட்டு அந்த இடத்துல நீங்க ஓட்டு போடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு, இது டெண்டர் ஓட்டா இல்ல சேலஞ்ச் ஓட்டான்னு சோதிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல டெண்டர் ஓட்டு சேலஞ்ச் ஓட்டுனா என்னன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை முழுவதுமா விளக்குறதுக்காக தான் இந்த காணொளி. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டிருச்சு. இறுதி கட்ட பரப்புரை எல்லாமே முடிஞ்சு நாளைக்கு தேர்தல் அப்படின்ற ஒரு இறுதி கட்டத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டிகள் நிலவிட்டு இருக்கு. அதுல திமுக, தாவேக, அதிமுக, நாம் தமிழர் கட்சின்னு 4 முனை போட்டி இருக்கு. அதுல யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு வாக்காளர்கள் இப்பவே தயாராகி இருப்பீங்க. இந்த சூழல்ல நாளைக்கு நீங்க ஓட்டு போடும் பொழுது உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய ஓட்டு சேலஞ்ச் ஓட்டா இருக்கலாம், இல்ல டெண்டர் ஓட்டா இருக்கலாம். இதுல எதுவா இருந்தாலும் என்ன செய்யணும், சேலஞ்ச் ஓட்டு டெண்டர் ஓட்டுனா என்ன அப்படின்றத நான் சொல்ல போறேன். முதல்ல சேலஞ்ச் ஓட்டு குறித்து பார்த்தோம்னா, நீங்க வாக்குச்சாவடியில வாக்களிக்க போகும் பொழுது அந்த தேர்தல் முகவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய ஓட்டு அந்த வாக்காளர் அட்டையை சரிபார்த்து நீங்க ஓட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்குற அந்த முகவர் வந்து உங்களுடைய வாக்காளர் அட்டையை பார்த்த உடனே இதுல இருக்க தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்கு, நீங்க உண்மையான வாக்காளரா அப்படின்றதுல எனக்கு பெருத்த சந்தேகம் இருக்கு, நீங்க ஒருவேளை போலி வாக்காளரா கள்ள ஓட்டு போட வந்திருப்பீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய அடையாள அட்டையில இருக்கக்கூடிய தகவல்களை சந்தேகிக்கும் பட்சத்துல அந்த தேர்தல் முகவர் நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தேர்தல் முகவர்களே சரி பார்க்கறதுக்காக ஒரு சோதனை பண்ணுவாங்க. அந்த சோதனை இப்போ இந்த சந்தேகம் யாருக்கு வருதுன்னு பார்த்தா தேர்தல் முகவருக்கு தான் வருது. உங்க மேல எந்த தவறும் இல்லாத பட்சத்துல தேர்தல் முகவர் என்ன பண்ணுவாரு, அதை சரி பார்க்கறதுக்காக தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட போயிட்டு ₹2 கட்டணமா கொடுத்து, அந்த ₹2 கட்டணம் எதற்காக அப்படின்னா இதுதான் சேலஞ்ச் ஓட்டு சோதனை. இந்த சந்தேகம் அந்த தேர்தல் முகவருக்கு தான் வந்தது அப்படின்றதுனால அவரு தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட ₹2 கட்டணம் கொடுத்து இந்த வாக்காளர் அட்டையை சோதிக்கணும், இந்த வாக்காளர் எனக்கு போலி வாக்காளர் போல தெரிகிறாரு அப்படின்னு ஒரு சவால் விடுவாரு. அந்த சவால் தான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இந்த ஓட்டுக்கு சேலஞ்ச் ஓட்டுன்னு சொல்லப்படுது. ஒருவேளை அந்த தேர்தல் முகவர் சந்தேகித்தபடியே அந்த வாக்காளர் போலி வாக்காளரா இருக்கும் பட்சத்துல அவருடைய அடையாள அட்டையில இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் தவறானதா இருக்கும் பட்சத்துல அந்த தேர்தல் முகவர் கொடுத்தாருல ₹2 கட்டணம், அந்த கட்டணம் அந்த முகவருக்கே திருப்பி அளிக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரியால போலி வாக்காளர் அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவாரு. ஒருவேளை அந்த தேர்தல் முகவர் சொன்னது தப்பு, இவர் ஒரு பொய்யான சந்தேகம் பட்டிருக்காரு, அவங்க நல்ல வாக்காளர் தான், அவங்க எந்தவித தவறுதலும் பண்ணாம அங்க வாக்களிக்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும் பட்சத்துல அந்த தேர்தல் முகவருக்கு அந்த ₹2 கட்டணம் திருப்பி தரப்பட மாட்டாது. அந்த வாக்களிக்க சென்ற நபரும் எந்தவித தங்கு தடையும் என்று யாருடைய அனுமதியும் என்று அவருடைய வாக்கை உரிமையோட செலுத்தலாம். அதை தொடர்ந்து டெண்டர் ஓட்டு அப்படின்னு இருக்கு. டெண்டர் ஓட்டுனா என்னன்னா, நீங்க வாக்களிக்க போகும் பொழுது உங்களுடைய ஓட்டு ஏற்கனவே செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு அந்த தேர்தல் முகவர் நிறைய இடத்துல நிறைய தேர்தல்ல இது நடக்கும். இந்த டெண்டர் ஓட்டு அப்படின்னா என்னன்னா, சர்க்கார் படம் பார்த்திருப்பீங்க, அதுல விஜய் அவர்கள் ஓட்டு போட போகும்பொழுது அவருடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறமா அந்த ஓட்டு அவருடைய வாக்குரிமை அவர் எப்படி போராடி பெறாரு அப்படின்றதுதான் அந்த படத்தினுடைய ஒரு முழு கதை அம்சமா இருக்கும். அதே போல நீங்க ஓட்டு போட போகும் பொழுதும் உங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இது பல தேர்தல்கள்ல பல முறை நடந்திருக்கு. அது போல நாளைக்கு ஓட்டு போடும் பொழுது உங்களுக்கு நடந்துச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெண்டர் ஓட்டு அப்படின்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க தேர்தல் தலைமை அதிகாரிகள். நீங்க இதுக்கு முன்னாடி ஓட்டே போடல, அப்பதான் இந்த தேர்தல்ல முதன்முறையா வாக்களிக்க போறீங்க, ஆனா இதற்கு முன்னாடியே உங்களுடைய ஓட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னா அது தேர்தல் அதிகாரிகளால உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய ஓட்டை தனியா அவங்க சேகரிச்சுப்பாங்க. இப்போ நம்ம சேலஞ்ச் ஓட்டு பார்க்கும் பொழுது கூட அது தனியா சேகரிக்கப்படாது. அதற்கு பின் அவங்களுக்கு சேலஞ்ச் ஓட்டாக இருந்தாலும் அதே இவிஎம் பேட்ல தான் அவங்களுக்கு வாக்களிக்கும் அந்த ஒரு அனுமதி கிடைத்திருக்கும். ஆனா இந்த டெண்டர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் இவிஎம் பேட்ல வாக்களிக்கும் அந்த அனுமதி உங்களுக்கு கிடைக்காது. தனியா ஒரு வாக்குச்சீட்டுல அனுமதி அளித்து அதை ஒரு உரையிட்ட கவர்ல தேர்தல் அதிகாரிகள் மூடி பத்திரமா வச்சுப்பாங்க. இந்த டெண்டர் வாக்குகளும் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது சந்தேகத்திற்குரிய ஒரு ஓட்டாவே கன்சிடர் பண்ணப்படும். ஏன்னா உங்களுடைய ஓட்டை இதற்கு முன்னாடி ஏற்கனவே போட்டிருக்காங்க அப்படின்னும் பட்சத்துல அந்த ஓட்டு சந்தேகத்திற்குரிய ஒரு ஓட்டாதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஓட்டு கள்ள ஓட்டாம இருக்கலாம், இல்ல நீங்க போடக்கூடிய ஓட்டு கள்ள ஓட்டா இருக்கலாம். இதெல்லாம் எது கள்ள ஓட்டுனே தெரியாத நிலையில ரெண்டுத்தையுமே வாங்கி சேகரிச்சு வச்சுப்பாங்க தேர்தல் அதிகாரிகள். இதை வாங்கி அந்த டெண்டர் ஓட்டுகளை ஒரு உரையிட்ட கவர்ல மூடி வச்சுட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற அந்த சமயத்துல மொத்த வாக்குகளையும் எண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு தொகுதியில 2 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள்ல
ஒருத்தருக்கு மட்டும் அதிகபட்சமான ஓட்டுகள், ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப குறைந்த ஓட்டுகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த டெண்டர் வாக்குகளையும் கணக்குல எடுத்து தேர்தல் அதிகாரிகள் எண்ணுவாங்க. இது எல்லா இடத்துலயும் எல்லா தொகுதியிலும் நடக்குமான்னு கேட்டா நிச்சயம் நடக்காது. இப்போ எதற்காக இந்த டெண்டர் ஓட்டு சேலஞ்ச் ஓட்டு குறித்து இவ்வளவு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு சமீபத்துல ஒரு செய்தி வந்து பரவலா பேசப்பட்டுச்சு. அது ஒரு வதந்தின்னு கூட சொல்லலாம். இந்த சேலஞ்ச் ஓட்டு டெண்டர் ஓட்டை வைத்து ஒரு வதந்தி பரப்பப்பட்டுச்சு. அது என்னன்னா, பொதுமக்கள் நலன் கருதி ஒரு முக்கிய அறிவிப்புன்னு தலைப்பிட்ட அந்த பதிவுல வந்து, நீங்கள் வாக்குச்சாவடி சென்று அங்கு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் விடுபட்டிருப்பது தெரிய வந்தால் உங்கள் ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இரண்டில் ஏதேனும் ஒன்றை காட்டி வாக்குரிமை சட்டம் பிரிவு 49A இன் கீழ் சேலஞ்ச் ஓட்டு கேட்டு வாக்கினை பதிவு செய்யுங்கள். உங்கள் வாக்கினை உங்களுக்கு முன்னதாகவே வேறொருவர் பதிவு செய்திருந்தால் டெண்டர் ஓட்டு கேட்டு உங்கள் வாக்கினை பதிவு செய்யுங்கள். ஒரு வாக்குச்சாவடியில் 14% மேல் டெண்டர் ஓட்டு பதிவாகி இருந்தால் அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும். வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை பற்றி ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு பெற்றிட இந்த தகவலை அதிகபட்ச வாட்ஸ்அப் குழுக்களிலும் நண்பர்களுக்கும் சமுதாய நலன் கருதி பகிருங்கள் அப்படின்னு அந்த பதிவுல போட்டிருந்தது. இதுல சொல்லி இருக்கிறத மாதிரி 14% மேலா டெண்டர் ஓட்டு பதிவாகி இருந்தா மறு தேர்தலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கான்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இது முற்றிலும் ஒரு தவறான தகவல். டெண்டர் ஓட்டுகள் வந்து அதிகபட்சமா கணக்குல எடுத்துக்கொள்ளப்படுறதே வந்து ரொம்ப ரேரான சில கேஸ்ல தான் எடுத்துக்கொள்ளப்படும். அது வரைக்கும் அந்த டெண்டர் ஓட்டுகள் ஒரு உரையிடப்பட்ட கவர்ல வந்து பாதுகாப்பா வச்சிருக்கப்படும். அந்த 2 வாக்காளர், நான் சொன்ன மாதிரி 2 வாக்காளர்களுக்குள்ள ஒருத்தர் மேல வந்து சந்தேகமா இருக்கு, இவருக்கு மட்டும் அதிக வாக்குகள் இருக்கு அப்படின்னு ஏதாவது சந்தேகம் எழும் பட்சத்துலதான் அந்த டெண்டர் வாக்குகள் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். ஆனா டெண்டர் ஓட்டுகளுக்காக மட்டும் இப்ப இந்த பதிவுல சொல்லியிருக்க மாதிரி 14%க்கும் அதிகமா இருந்தா வந்து மறு தேர்தலே நடக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான ஒரு பதிவு. இன்னொன்னு, இந்த டெண்டர் வாக்குகளை எண்றதுக்கு ஒரு முக்கிய உத்தரவு வேணும் அப்படின்னா அது நீதிமன்றத்தோட உத்தரவு. நீதிமன்றம் வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு குறித்த விஷயங்கள் போய் நீதிபதிகள் வந்து இந்த டெண்டர் வாக்குகளையும் கணக்குல எடுத்துக்கோங்க, இந்த வாக்கு எண்ணிக்கையில வந்து சில சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டால் மட்டுமே டெண்டர் வாக்குகள் கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி சேலஞ்ச் ஓட்டு பண்றவங்க கூட இந்த இவிஎம் பேட்ல அவங்க எல்லாரும் போலயும் வாக்களிக்கலாம். ஆனா இந்த டெண்டர் ஓட்டு போடக்கூடியவங்க ஒரு தனியான ஒரு வாக்குச்சீட்டுல தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னல, அது என்ன வாக்குச்சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17B அப்படின்னு கூடிய அந்த படிவத்தை நிரப்பிதான் அவங்க வந்து வாக்களிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்க ஓட்டு போடும் பொழுது என்ன இது சேலஞ்ச் ஓட்டு டெண்டர் ஓட்டுன்னு சொல்றாங்களே, நமக்கு இந்த நோட்டா ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே ஓட்டு இதை தவிர வேற எதுவும் தெரியாதே அப்படின்னு நீங்க அந்த இடத்துல வந்து குழம்பி நிக்காம தெளிவான ஒரு புரிதலோட உங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக தான் இந்த பதிவு. இதே போன்ற பயனுள்ள மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பவித்ரா சிவகுமார்.